பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ அது வஞ்சனையோடு உள்ளவைகளாக வேதாகமத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிநேகிதன் தாங்க நமக்கு எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளை கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பார்ட்டாக, ஒரு பகுதியாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நான் என்னுடைய சிநேகிதராக என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சிநேகிதராக இருக்கிறார். நாம் தவறு செய்கின்ற பொழுது அதை கண்டித்து நம்மை திருத்துகிறார், உணர்த்துகிறார், நம்மை சீர்படுத்துகிறார், நல்வழிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார். நான் சத்ருவாக யாரை பார்க்கிறேன் என்று சொல்லி சொன்னால் சாத்தானை பார்க்கிறேன். சத்ருவாகி சாத்தான் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? வஞ்சனை உள்ளவன் அல்லவா அவன். நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்கின்ற பொழுது இதெல்லாம் ஒரு தவறு கிடையாது, இதெல்லாம் ஆண்டவர் ஒண்ணு சொல்ல மாட்டாரு, இதெல்லாம் இந்த உலக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இந்த தவறுலாம் பெரிய பிரச்சனை கிடையாது, நீ தைரியமாறு என்று சொல்லி நம்மளுடைய பிரச்சனைகளை அவன் மறைத்து நம்மளை என்ன செய்வான்? பாதாளத்திலே தள்ளக்கூடிய வகையில அவன் அழகாக பேசி நம்மை மயக்கி வஞ்சனை எண்ணங்களோடு கூட நம்மை திசை திருப்பி நம்மை வீழ்த்தி விடுவான். அப்ப நாம் நம்முடைய சிநேகிதராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது வேதத்தின் மூலமாக நம்மோடு கூட அவர் பேசுகிறார். நம்மோடு கூட பேசி நம்மை நல்வழிப்படுத்தி தவறான பாதைகளை நாம் செல்கின்ற வேளையில அவர் நம்மை மட்டாய் தண்டித்து, அதுதாங்க கண்டிக்கிறார் நம்மள, இந்த மாதிரி தவறுகளை செய்யாதே என்று சொல்லி. இந்த உலக வாழ்க்கையில நாம் வாழ்கின்ற பொழுது நிறைய நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க. அந்த நண்பர்களில் யார் உண்மையான நண்பர்கள் என்று சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது லேசான காரியம் கிடையாதுங்க, கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். யார் நம்மோடு கூட நம்மளுடைய பிரச்சனைகளிலே, நம்மளுடைய கவலைகளிலே, நம்மளுடைய வேதனைகளிலே, நம்மளுடைய அவமானங்களிலே, நம்மளுடைய கஷ்டங்களிலே கடைசி வரைக்கும் நிக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான சிநேகிதர்கள். நான் அப்பேற்பட்ட சிநேகிதராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் பார்க்கிறேன். எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு பக்கபலமாக இருந்து என்னை வழிநடத்தி இந்நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்து வருகிறவர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசியுங்கள், நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க அந்த சத்துருவனுடைய அந்த வஞ்சனையிலிருந்து தப்பித்து பிழைத்துக் கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிநேகிதராக இருந்து உதவி செய்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை சிநேகிதராக பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.